எல்லோருக்கும் வணக்கம். 2026 ஜாக்பாட் அடிக்க போகிற 3 ராசிக்காரர்கள் யாருங்கிறத பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு யோகம் வரப்போகுது. இவ்வளோ நாள் பட்டு வந்த கஷ்டங்கள் எல்லாமே இந்த 3 ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அதுலேருந்து நிவர்த்தியாகி பழைய நிலைக்கு வர போகிறாங்க. நல்ல யோகங்கள் வரப்போகுது பார்க்கலாம். 2026 பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனி சஞ்சாரம் செய்கிறதுனால பார்த்திங்கனாக்கா பிறகு பார்த்திங்கனாக்கா 2026க்கு பிறகு பார்த்திங்கனாக்கா சனீஸ்வர பகவான் மீன ராசியில் சஞ்சாரிப்பார். அந்த வகையில் பார்த்திங்கன்னா 3 ராசிகளுடைய நிலைகள் மாறப்போகுது. சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சொந்த ராசியில் கும்பத்தில் நுழைஞ்சு 2026 பார்த்திங்கன்னா மீனத்துக்குள்ளே வந்துடுவார். மீனத்தில் சஞ்சாரம் பண்ண காலகட்டங்களில் சனீஸ்வர பகவான் இந்த சஞ்சார காலங்களில் 3 ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போயிடுவார். இவ்வளோ நாள் இருந்த பண கஷ்டமாக எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தூக்கி விட்டுட்டு மிகப்பெரிய இடத்துல கொண்டு வச்சுட்டு போகிறார். எந்தெந்த ராசிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கும்பராசி. சனி பகவான் சஞ்சாரத்தினால் 7 சனியில் இருந்து விடுதலை பெற்று அவரது வாக்குஸ்தானமாக அமர போகிறார். சனீஸ்வரன் அருள் கும்பராசியின் எப்பொழுதுமே இருக்கும். நல்ல அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தொடரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ராசியினுடைய கும்பராசியினுடைய அதிபதியே பார்த்தீங்கன்னாக்கா சனீஸ்வரன் தான். சனீஸ்வர பகவான் சொந்த வீட்டுக்கே என்றைக்குமே கருதல் பண்ண போகிறான். சொந்த வீட்டுக்கே தனக்குத்தானே பார்த்தீங்கன்னா சூனியம் வைக்க மாட்டான். அப்படி சனீஸ்வர பகவான் கும்பத்தை சில சோதனைகள் பல கஷ்டங்கள் வந்தாலும் இறுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2026 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவான். அதுக்கு பிறகு நீங்கள் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு காலமாகவே அமைய போகுது. நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. 2026 காலங்கள் மிகப்பெரிய ஒரு யோகம் வரக்கூடிய ஒரு ராசி எந்த ராசிங்கன்னா கும்பராசி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. சனீஸ்வர பகவான் ரிஷபராசிக்காரருக்கு நல்ல பலனை தரப்போகிறார். 2026 காலங்கள் பணி இல்லாதவங்களுக்கு பதவி உதவி கிடைக்கும். சம்பளம் ரொம்ப கம்மியாகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு கிடைக்கும். மேலும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த பணிகள் எல்லாமே முடிவெஞ்சிடும். சனீஸ்வர பகவானால ஆசீர்வாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த விஷயங்கள் சிரமத்தில் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் நல்ல நிலையில் உங்களை ஒரு நல்ல ஒரு மேலோக்கிய ஒரு நிலையில் உங்களை வச்சுட்டு போயிடுவார். எல்லா கஷ்டத்துலேருந்து நீங்கள் முழுமையாக விடுதலை பெற்றுடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து 3வது ராசி சிம்ம ராசி. பொதுவாக பார்த்தீங்கன்னா 2024லேருந்து 2021லேருந்து 24 வரை சில சிரமமான ஒரு காலமாகவே கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். பொதுவாக 2024 பார்த்தீங்கன்னாக்கா மீது பூரண அருள் பெற போகிறார். உடல்நல போராடுகள் அனைத்தையுமே குறை நீங்கிடும். மேலும் தொழில்நுட்பம் வியாபாரம் மேம்படுத்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். தொழில் வியாபாரம் எல்லாமே மேன்மையடையும். அந்த காலகட்டங்களில் 2024 இடம் வாங்குதல் கொடுத்தல் நல்ல அதிர்ஷ்டங்கள் உங்களை எப்போதுமே சூழ்ந்திருக்கும். தொழில் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடும். நீண்ட நாள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு யோகங்கள் ஏற்படும். நல்ல அதிர்ஷ்டங்கள் உங்களை தொடரும். ஒரு சில பேருக்கு பண வரவு புதையல் போன்ற லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமான யோகங்கள் ஏற்படும். பெண்களால் அதிக லாபம் ஏற்படும். ஸோ இந்த காலகட்டங்கள் மிகப்பெரிய ஒரு நன்மை அடையக்கூடிய ஒரு காலமாகவே இந்த காலம் அமையும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.